ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஈஸியஸ்ட்டாக யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு வெங்காயத்தாள் வச்சு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வீட்டிலே வளர்த்தது தான். ஸோ நல்ல நீளமாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இதை நல்லா கருகி எடுத்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ நல்ல சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. நான் நல்ல கடுகுன்னு நம்ம வாயில் போட்டு கறிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக உளுந்து கொஞ்சம் சேர்த்துருக்கு. நான் கடலைப்பருப்பு இருந்தாலும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லியும் கொஞ்சம் வெட்டி சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுட்டு இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம வெங்காயத்தாண்டி வெட்டினோம்னா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா இந்த பண்ணிக்கலாம். மூடி போட்டு இதில் வேக வைக்கணும். இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு அப்பப்போ மூடி விட்டுருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். ஒரு சைடில் தேங்காய், ஜீரகம், ஒரு 2-3 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா அரைச்சிடையாக நம்ம அவியலுக்கு அரைக்க அந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தாச்சு. ஒரு நம்ம பார்த்தாலே டேஸ்ட்டு மட்டும் பார்த்தா போதும். உப்பு எல்லாமே கரெக்ட் டேஸ்ட்டு வந்தாச்சு. மூடி 2-3 தடவை வச்சு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரக்குழம்பும் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம காய்கறிலாம் வச்சு நல்லா சிம்பிளாக பண்ணலாம். ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். ஸோ இதுக்கு அது சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்னா புடவரியா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இறக்கிட்டா அடிப்பொலி டேஸ்ட்டு. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ளி தீயல்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளி தீயலும் வச்சு இதேமாதிரி கூட்டு வைக்கலாம். ஒரு அப்பளம் வைக்கலாம். அந்த இல்லாட்டா நம்ம அவரைக்காய் வைக்கலாம். இந்த அவரைக்காய் கூட்டு வச்சா பீன்ஸ் கூட்டு இந்த மாதிரி வச்சும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது காரக்குழம்பு எப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்க காய்கறி நம்மகிட்ட என்கிட்ட இருக்கிறது கத்திரிக்காயும், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இதுவும் உப்பு போட்டு நல்ல இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்க போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கி நல்லா வெந்தாச்சு. அப்போ தான் காரக்குழம்புக்கு அந்த கத்திரிக்காய் எப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தோல் சாஃப்டாகவே இருக்காது. அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வெந்தாச்சா அப்போ நம்ம சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த குழம்பு பொடியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறதில்ல. குழம்பு பொடி தான். சுண்டை வத்தல், அதாவது நம்ம கொண்டக்கடலை சொல்லுவோம்ல, அந்த கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான். அதுவும் தேங்காய் பாலும் அரைச்சி ஊற்றியாச்சு. சிலவங்க புளியும் ஊற்றுவாங்க. நான் புளி ஊற்றலை. ஏன்னா சிலவங்க பத்தியம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி மட்டும் நான் கொதிக்க வச்சாச்சு. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கறி லீவ்ஸ் எடுத்து அதையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம தோட்டத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. வெண்டைக்காய் வந்தாச்சு. இந்த பார்த்திங்கன்னா மஞ்சள் பூ என்னன்னு தெரியவே இல்லை. ஆனால் சின்னதாக ஒரு காய் வந்திருக்கு. ஸோ என்ன காய்ங்கிறத அப்புறமா தான் தெரியும். கும்பளங்காயா இல்லை பம்கினா என்னதுன்னு தெரியல. ஆனால் எல்லா சொரக்காயும் அதேமாரி தான் சேமாகவும் இருக்குது. மஞ்சள் கலர் பூ தான். ஸோ நல்லா ஈஸியாக இந்த மாதிரி நல்லா கொதிச்சாச்சு. இதேமாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டு. இதேமாரி வேறு